ஒரு ஸ்டாலின் மாரி கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு நடக்கிறவர் நம்ம எடப்பாடியார். விவசாயியோட கஷ்டம் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஸ்டாலின் அரசு ஒழியணும். வணக்கம், என் பெயர் டில்லி பாபு. நான் 5ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி படிச்சுட்டு வரேன். இந்த அரசு என்னன்னா, இந்த எதுவுமே பண்ணாத விவசாயிகளை வஞ்சிக்குது. அப்படின்னும் போது நாளைக்கு இந்த தலைமுறை நாளைக்கு எப்படி உணவை மக்களுக்கு எத்துமே சேர்க்கும், நாளைக்கு தலைமுறை எப்படி வாழும். அதனால இந்த ஆட்சி இதோட முடியணும். ஏன்னா எடப்பாடியாக இருக்கும்போதாச்சும் நிறைய சில திட்டங்களை செஞ்சார். குடிமராமத்து பணியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவரோட திட்டத்தில் இன்னைக்கு மதுராந்தகேரி 120 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது. ஸ்டாலின் அது எதுவுமே நிறைவேற்றாம மக்கள் விரோத அரசை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. விவசாயிகளை சுத்தமா வஞ்சிக்கிட்டு இருக்காரு. நானே இந்த விவசாயத்தை விட்டுட்டு செட் ஆகாது சென்னைக்கு போயிட்டேன்னா நாளைக்கு வர தலைமுறை விவசாயம் என்னன்னே தெரியாம வெறும் புக்குல படிக்கிற மாதிரி சொல்ல படத்தை வெறும் புக்குல படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஸ்டாலின் அரசு ஒழியணும். விவசாயியோட கஷ்டம் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஸ்டாலின் மாரி கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு நடக்கிறவர் நம்ம எடப்பாடியார். அவர் இந்த நெல்மணி பிடிச்சி பார்த்தவொடனே இது என்ன வகையான நெல், கொட்டை பாப்பட்லாவா பெரிய பாப்பட்லாவா ஆரநாரா குண்டு நெல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற விவசாயி. அதனாலதான் எடப்பாடியார் ஆச்சு நாங்கள் வேணுன்றோம். அவர் வந்தார்னா விவசாயிகளுக்கு இந்த நெல் விதைகள் ஆகட்டும், இல்லை உரங்கள் ஆகட்டும், இல்லை மானியம் ஆகட்டும், இல்லை டிராக்டர்ல மானியம் கொடுக்கறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நல்லதும்